நம்ம விஜய் மல்லியோட பிரச்சனை இந்த கோவில்லயே பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவர் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் இந்த விஷயத்த பத்தி மறைச்சாங்க? அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, இங்க மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில எதுக்காக மறைச்சாங்க? என்ன நடக்குது? யாரு மல்லிக்கு விஜய்? விஜய்க்கு மல்லி யாரு? வெண்பா யாரு? என்ன ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, தெளிவா தெரியும்போது தான், இங்க எல்லாருமே அவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்த பத்தி அவங்க சொல்லல? அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு, நம்ம அரவிந்த் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. இப்படி எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்க சமயத்துல, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய அதாவது விஜய் வெண்பாவ கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாரி நினைக்கும்போது, இல்ல நான் மல்லி அம்மா கூட தான் வருவேன் அப்படின்ற மாரி சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. கடைசியில நம்ம அரவிந்த் விஜய் சார் நீங்க கவலைப்படாதீங்க. வெண்பாவ பார்த்தீங்கன்னா, நான் கூட்டிட்டு வீட்ல விட்டுர்றேன். மல்லியையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் வெளிய கூட்டிட்டு போணும். அப்படி நான் பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு விட்டுர்றேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. கடைசியில நம்ம மல்லியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பாவும் இங்கிருந்து நேரா கிளம்பி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனா ஆல்ரெடி விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம மல்லியும், அரவிந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இவங்க 3 பேரும் இப்ப எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயி அங்க பார்த்தீங்கன்னா இந்த சில் கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாரி ஒரு விஷயம் சூப்பராவே நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கிருந்து போன விஜய் இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா எதிர்கொள்றாரு. அப்படி அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நிஷா இருக்கா பார்த்தீங்களா? அதாவது அந்த நிஷா சொல்லிட்டு போயி, இன்னையோட 4 நாள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள், நாளைக்கு முடிவ சொல்ல வேண்டிய நாள் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த நிஷா பார்த்தீங்கன்னா வார்னிங் குடுக்கறது மட்டும் இல்லாம, "இங்க பாருங்க மாமா, நான் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்துல இருக்கேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் 4 நாள் ஆச்சு. ஆனா இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த கூட சொல்லல. ஒண்ணு வெண்பாவ விட்டு குடுக்குறீங்களா? என்ன அதாவது இல்லன்னா என்ன உங்க பொண்டாட்டிய ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ கடைசி நாள் அப்படிங்கிறதுனாலயும் நம்ம விஜய்க்கு இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஏதாச்சும் ஒரு முடிவ எடுத்து தான் ஆகணும். ஏன்னா விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ கொண்டு இந்த ஒரு விஷயத்த நிறுத்தியிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம விஜய் கார் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஏன்னா காலையில நேரம் சீக்கிரமா ஆஃபீஸ் போயிட்டு வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, போற வழியில நம்ம விஜயோட கார் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகி நம்ம விஜய்க்கு தலையிலலாம் அடிபட ஆரம்பிச்சுருது. அந்த வழியா வந்துட்டு இருந்த அதாவது நம்ம வெண்பாவ விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த நம்ம அரவிந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி, நம்ம வெண்பா 3 பேரும் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. இங்க விஜய் எந்த அளவுக்கு நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம விஜய்க்கு ஏன் இப்படி ஆச்சு? அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வரணும். கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இந்த நிஷாவால தான் இது எல்லாமே நடந்தது. நிஷா பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்பாவ கேட்டுட்டு இருக்கா. இல்லன்னா விஜய கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கா. அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இங்க நம்ம மல்லிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வெண்பாவ விஜய் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, பிரிக்கிறவங்கள தடுக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட வேல. அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த அவங்க சிறப்பா செய்வாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.